ஐபிபிஎஸ் காலண்டர் 2026-27 வந்து ரிலீஸ் ஆகிருக்குது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஐபிஎஸ் பிஓ பார்த்திங்கன்னா 22-23 ஆகஸ்ட்டில் நடக்குது. ஓகேங்களா? ஸோ அதை முடிஞ்சக்கப்புறம் October 4 அதுக்கான மெயின்ஸ் இருக்குது. ஸோ ஒன்ஸ் ஐபிஎஸ் பிஓ எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் தான் ஐபிஎஸ் கிளர்க்கு எக்ஸாமே ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஐபிஎஸ் கிளர்க்கு பார்த்திங்கன்னா ப்ளிம்ஸ் 10-11, அதோட மெயின்ஸ் பார்த்திங்கன்னா December 27. தென் இது முடிஞ்சக்கப்புறம் அதுக்கு முன்னாடியே வந்து உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓக்கான எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸ் பார்த்திங்கன்னா 21-22. ஸோ மெயின்ஸ் பார்த்திங்கன்னா December 20. ஸோ ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் பாருங்கள் 27, இதோட மெயின்ஸ் பார்த்திங்கன்னா 20. ஸோ இப்போ ஐபிஎஸ் கிளர்க்கு எக்ஸாம் முடிஞ்சக்கப்புறம் அதோட மெயின்ஸுக்கு முன்னாடியே உங்களுக்கு ஆர்ஆர்பி பிஓ ப்ரிலிம்ஸும் முடிஞ்சிருது அண்ட் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸும் முடிஞ்சிருது. அது மட்டும் இல்லாமல் ஆர்ஆர்பி கிளர்க்குடைய ப்ரிலிம்ஸும் உங்களுக்கு ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸுக்கு முன்னாடியே முடிஞ்சிருது. தென் ஆர்ஆர்பி கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் பார்த்திங்கன்னா 6, 12, 13 அண்டு அதோட மெயின்ஸ் பார்த்திங்கன்னா January 30. ஸோ உங்களுக்கு அப்புறம் ஐபிஎஸ் கிளர்க்கு ப்ரிலிம்ஸ் முடிச்சக்கப்புறம் அதோட மெயின்ஸுக்கு முன்னாடியே 2 ஆர்ஆர்பி கிளர்க் அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான ப்ரிலிம்ஸ் முடிஞ்சிருது அண்ட் ஆர்ஆர்பி பிஓக்கான மெயின்ஸுமே முடிஞ்சிருது. ஸோ ஐபிஎஸ் கிளர்க்கு மெயின்ஸ் படிக்கிறவங்க ஸோ அந்த இடத்துல டைம் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கரெக்டாக படிக்கணும் நீங்கள். தென் ஸோ இப்போ ஆகஸ்ட்டில் உங்களுக்கு எக்ஸாம் எதுக்கு ஐபிஎஸ் பிஓ ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த இயரோட காலண்டர் வந்து ஆகஸ்ட்டில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக தான் வந்து நமக்கு வந்து கவர்மெண்ட் ஃபினான்ஸ் கவர்மெண்ட் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்துச்சு. என்னென்னா எக்ஸாமை வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மேனரில் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நிறைய பேர் ரிலீவ் ஆகிறாங்க அப்படிங்கிறனால. ஸோ அதுபடி வந்து ஃபஸ்ட்டு எஸ்பிஐ, அதுக்கப்புறம் ஐபிஎஸ், லாஸ்ட்டு தான் ஆர்ஆர்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா இப்போ ஆகஸ்ட் 2022 ஐபிஎஸ் எக்ஸாம் வருதுன்னா கண்டிப்பாக எஸ்பிஐ அண்ட் எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க்கு வந்து அதிக பாசிபிலிட்டி இருக்குது ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே எக்ஸாம் வந்து முடிஞ்சிறதுக்கு. அப்படின்னா இந்த வருஷம் ஈஸியாக சீக்கிரமே நீங்கள் வந்து எஸ்பிஐ எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டு போயிடலாம். நீங்கள் இயர் எண்டு வேறு வெயிட் பண்ணி இப்போ இந்த 2 எக்ஸாமுக்கும் ரிசல்ட் அடுத்த வருஷம் வரை நீங்கள் வெயிட் பண்ண அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அமெண்ட் படி, அந்த ஆக்ட் படி அவங்க பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாமுக்கு முன்னாடியே அவங்க நடத்தி முடிச்சிருக்கணும். அப்படின்னா மேக்ஸிமம் ஆகஸ்ட்டுக்கு முன்னாடியே எஸ்பிஐ பிஓ அண்ட் எஸ்பிஐ கிளர்க் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்து எக்ஸாம் முடியறதுக்கான சான்சஸே அதிகமாக இருக்குது. ஸோ டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். தேங்க்யூ.